நீங்க இருக்கிறீங்க தைரியத்தில் தான் நாங்க எல்லாம் இறங்கிக்கிறோம். உடனே சாயங்காலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேண்டும். வேண்டாம் வேண்டாம் அயானம் வேண்டாம். ஏடிஎம்கே ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ள எம்எல்ஏ கோவிந்தசாமி கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா என்ற கேள்வி தற்போது பாதிக்கப்பட்ட மக்களிடையே எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் சமீப காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் எம்எல்ஏ கோவிந்தசாமி தன்னை ஒரு நீதிபதியாகவே கருதி பல இடங்களில் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டு வருகிறார் என கூறப்படுகிறது. எங்காவது பொதுமக்கள் கூடியிருப்பதை கண்டால் உடனே சென்று உதவி செய்கிறார் என்ற பெயருடன் செயல்பட்டாலும் குறிப்பாக தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் வெளியிட்ட அரசாணைகள் குறித்து சந்தேகம் எழுப்பி அவை எவ்வாறு பிறப்பிக்கப்பட்டது என ஒருதலை பட்சமாக பேசி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. பொம்மிடி பகுதியில் உள்ள பொன் முத்துமாரியம்மன் கோயிலை இந்து அறநிலையத்துறைக்கு கொண்டுவர எஸ்சி சென்ட் ஆணையம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதை செயல்படுத்த விடாமல் மக்களிடையே ஜாதி உணர்வுகளை தூண்டும் வகையில் முன்வந்ததாகவும் குற்றச்சாட்டு நிலவுகிறது. அதேபோல் அப்பகுதியில் வசிக்கும் கிறிஸ்தவ மக்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்ய மயானம் ஒதுக்கிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியரிடம் பலமுறை மனு அளித்தனர். அதன் பேரில் கிராம புல எண் 151 இன் கீழ் 2 உள்ள கிக்கல் மலைப்பகுதியில் நிலம் ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவும் பிறப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அந்த இடத்தில் சில சமூக விரோதிகள் கோயில் கட்ட முயற்சி செய்து பிரச்சினை உருவாக்கியதாகவும் அதற்கு எம்எல்ஏ கோவிந்தசாமி ஆதரவளிக்கிறார் என கூறப்பட்ட வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதுபோன்ற பல சம்பவங்களில் மத மற்றும் சமூக கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அரசு மற்றும் ஏடிஎம்கே தலைமையகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு இடங்களில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் கோவிந்தசாமி மீது கட்சி தலைமையகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமா என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு நிலவி வருகிறது. அக்ஷரா செய்திகள் ஆசிரியர் மற்றும் வெளியிட்டார் ராஜீவ் காந்தி. மந்திரமாவது நீர் வானவர் மேலும் நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர். ஓம் ஆண்மையில் வளாது பெய்க வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தபம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகரணமாப்பார். மணி போயிருக்காங்களா? இரு வேற வேறமா இல்ல அதுதான் போச்சு. யாரு இல்ல இல்ல அது அங்க என்ன விநாயகர் ஓம் சக்தினா நீங்க இருக்கிறீங்க தைரியத்தில் தான் நாங்க எல்லாம் இறங்கிக்கிறோம். உடனே சாயங்காலம் त्रिपुराधगाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. ओम स्फुर 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 होर होर धर धनरूप धनरूप षड षड पृषड पृषड गग गग वम वम गादय गादय बन्दय बन्दय अघोरस्त्राय भट् परब्रह्मणे इडुम्ब स्वामिन्ने नमो नमः. कानगवासाय विद्महे कक्कस्ताय धीमहि तन्नो इडुम्ब प्रचोदयात्. शिवस्वरूपाय नमः. श्री इडुम्बन स्वामिन्ने नमो नमः.
எத்தனை